மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த தேர்ட் செட் ஆஃப் த்ரீ டீம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் எல்எஸ்ஜி டு பி ஃபாலோட் பை கேகேஆர் அண்ட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். ஸோ ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி வந்து ஒரு மாதிரி ஹெவி ஃபாரின் டிபெண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஹெவி பவுலிங் இந்தியன் டிபெண்டாவே தான் போன இதுவும் போயிருந்தாங்க. இந்த தடவையுமே அதே தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிளேயர்ஸ் யாருமே லிஸ்ட்ல கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஃபில்லபிள் ரோல்ஸ் தான். ஸோ நான் உங்களோட டீமை ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். ஸோ எந்த மாதிரி போவாங்க அப்படின்னு. பெருசா நோட்டபிள் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் 8.5 கோடி வாங்கியிருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷே சொல்லிட்டு நான் 4 மேட்ச் தாண்டா ஆடுவேன் அப்படின்ட்டாரு. இவனுங்க ஏத்தி விட்டு வாங்குற காசுல சரி இவ்வளவு செலவு பண்றீங்க, நான் வேணா கூட ஒரு 4 மேட்ச் ஆடி கொடுத்துட்டு போறேங்கிற மாதிரி சொல்லி சுட சுட நியூஸ் வந்திருக்கு. மேரேஜ் முடிச்சுட்டு கையோட வந்துடுறாராம், வெளியே எங்கேயும் போல. அதான் சொன்னாரு. நான் எப்படி நீங்க யாரும் வாங்க மாட்டீங்க, இல்ல ஏதாவது பேஸ் பிரைஸ் தான் போவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க இவ்வளவு கோடி கொடுத்து என்ன வாங்கும்போது ஆஹா கைப்புள்ள இதாண்டா கிளம்ப வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் டெஃபினெட்லி குட் சைன் தான். ஸோ ஓகே, நான் உங்களோட ஸ்குவாட் 11 எப்படி ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்எஸ்ஜியோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 ஃபாரின் பேட்டர்ஸ், எய்டன் மார்க்ரம் அண்ட் மிட்ச் மாஷ். வெரி சக்சஸ்ஃபுல் பேர் லாஸ்ட் டைம் மாதிரி. 1 டவுன்ல நான் ஜாஷ் இங்கிலீஷ் ஆட வைப்பேன். அண்ட் 2 டவுன்ல நிக்கி பி. ஸோ நிக்கி பி வந்து எங்க போனா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ 2 டவுன்ல வந்து நிக்கி பி. நம்பர் 5ல வந்து ரிஷப் பண்ட். நம்பர் 6ல வந்து ஆயுஷ் பதோனி. நம்பர் 7 ஷாபாஸ் அஹமத். நம்பர் 8 திக்வேஷ். நம்பர் 9 முகமது ஷமி. நம்பர் 10 ஆவேஷ் கான். நம்பர் 11 வந்து மோஷின் கான் இல்ல மயங்க் யாதவ். எல்லாமே நல்ல பவுலர்ஸ் தான். பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி அண்ட் அந்த இன்ஜுரி எல்லாமே இல்லாம இருந்தாங்கன்னா யாரு அவைலபிளா இருக்கோ ஆட வைக்கலாம். இம்பாக்ட் பிளேயரா வந்து நான் அப்துல் சமாத், மணிமாறன் சித்தார்த் ஆர் பிரின்ஸ் யாதவ் இவங்க 3 பேரை வச்சுப்பேன். பேஸ்ட் ஆன் என்ன வேணுமோ, இப்போ பேட்டிங் டெப்த் வேணும்னா ஹிட்டர் வேணும்னா அப்துல் சமாத், இல்ல பவுலிங்ல பேஸ் மாதிரி வேணும், டெத் ஓவர்ல கண்டெயின் பண்ணணும்னா பிரின்ஸ் யாதவ், இல்ல ரொம்ப டேர்னிங் ட்ராக்கா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி மணிமாறன் சித்தார்த். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 11 இருக்கும். மேடி புரியுது. நீ வந்து இந்தியன் பிரீமியர் லீக்னு பாக்குறப்ப எல்எஸ்டிக்கு மட்டும் ஃபாரின் பிரீமியர் லீக் மாதிரி இருக்கும். நீ சொல்றத பார்த்தா மொதல் 4 பேருமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கான டாப் 4. இதை வந்து உடைக்கவே முடியாது. பட் அந்த கேம்பிள் எடுக்கிறது வந்து ரிஸ்க். ஏன்னா அவங்க ஒரு ஃபாரின் பவுலராவது போகணும். ஒரு 140+ போடக்கூடிய பவுலர் மயங்க் யாதவ் இருக்காரு. நீ சொன்ன 2 பேருமே இந்தியன் பிரீமியர் லீக்ல டாப் 2 கண்டெண்டர்ஸ். மயங்க் யாதவும் சரி, மோசின் கானும் சரி. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபாரின் பவுலருக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் பவுலர் யார் எடுத்திருக்காங்க? இவன் எடுத்திருக்காங்கல்ல, நாக்கியா எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் 140+ கிளாக் பண்றாரு. ஸோ ஃபாரின் பவுலர்ஸ் வந்து ஒரு அடிஷனல் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தான். நீ சொல்ற அந்த 4 பேர் ஓகே. பட் எய்டன் மார்க்ரமா, ஜாஷ் இங்கிலீஷான்னு யோசிப்பாங்களே தவிர கண்டிப்பா ஃபாரினர்ஸ் 3 பேர் போவாங்க. 4மே ஃபாரினர்ஸ் போறது ரிஸ்க், ரொம்ப பெரிய ரிஸ்க்டா. ரிஸ்க் தான். பட் ஆனா எனக்கு கேட்டா இது நல்ல ஆப்ஷன்டா. ஏன்னா மார்க்ரம் வந்து செம ஃபார்ம்ல இருக்கான். ஜாஷ் இங்கிலீஷ் பட்டுச்சுன்னா ஒரு குவிக்கா செமிஃபைனல் கேம் பார்த்தமே. நார்க்கியா வந்து அந்த அளவுக்கு எனக்கு கேட்டா ஒரு பேக்கப்பா போனதா ஷமார் ஜோசப் சும்மா எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நெட்ஸ்ல போடுறதுக்கு மட்டும்தான் நார்க்கியா. அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. மேபி ஜாஷ் இங்கிலீஷ் அவைலபிளா இல்லங்கிறப்ப வேணா நீ வந்து நார்க்கியா உள்ள கொண்டு வந்துட்டு அப்துல் சமாத வந்து அந்த பொசிஷன் அப்படி மாத்தி வேணா ஆட வச்சுக்கலாமே தவிர ஜாஷ் இங்கிலீஷ் தான் நான் ஜாஷ் இங்கிலீஷே ஆட வச்சிடலாம். அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரிக் நார்க்கியா அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ கரண்டாவே ரொம்ப நேஷனல் டீம்லாம் ஆடுறது இல்ல, எல்லா லீக்ஸ்லயுமே இருக்காரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் எந்த லெவலில் இருப்பான்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வனிந்து ஹசரங்க எடுத்திருக்காங்க லெக் ஸ்பின்னுக்கு. ஆடுறதுக்கு இடம் இல்லடா. ஏன்னா ஆல்ரெடி திக்வேஷ் இருக்கான், ஷாபாஸ் அஹமத் இருக்காங்க. இன்னொரு பியூர் லெக் ஸ்பின்னருக்கு போவாங்களா அப்படிங்கிறது மேபி. ஜாஷ் இங்கிலீஷும் இல்லாம நார்க்கியாவும் செம அடி வாங்கினா ஒரு ஸ்பின் ட்ராக்ல வேணா மேபி 2 லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து போக வாய்ப்பு இருக்கு. நீ சொல்ற ஒரு பெரிய நீ சொல்றது எப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த 4 பேரை தாண்டி முடிஞ்சா எங்க டீமை தொட்டுன்ற மாதிரி ஒரு பேட்டிங் இருக்கும். அண்ட் மோரோவர் பண்ட் இந்த டவுன் தி ஆர்டர் வந்து பயங்கரமாவும் இருக்கும் இன்னும். ஸோ நீ சொல்றது பேட்டிங் ஹெவி, நீ எவ்வளவு வேணா ரன் அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எஸ்ஆர்ஹெச்சோட ஃபார்மட் மாதிரி தான் ஒரு நல்ல ஆப்ஷன் தானா. பெரிய கேம்பிள் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லாஸ்ட் டைமே எல்எஸ்ஜி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பேட்டிங் பண்ட் சொதப்புனால மட்டும்தான் ஒரு மாதிரி 4, 5, 6 அந்த ரேஞ்சிலே இருந்து அப்படியே வெளில வந்துட்டானுங்க. பண்ட் மட்டும் கொஞ்சம் ஈக்குவலா இல்ல ஒரு பாதியாவது கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கேம் நல்லா பினிஷ் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா பாத்தியா அந்த ஒரு மேட்ச் கேகேஆர் மேட்ச் எல்லாமே செம 260, 270 அடிச்சாங்க. எல்லாம் அந்த 3 பேருமே அடிக்கிறாங்களே தவிர பண்டோட கான்ட்ரிபியூஷனே சுத்தமா இல்ல.
அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் பத்தோனி அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆடுவாங்க. பட் ஒரு ஃப்ளோட்டர் கேப்டன் தான். பண்ட்டுங்கிறோட கான்ட்ரிபியூஷன் இல்ல, ஜீரோ கான்ட்ரிபியூஷன். ஸோ அது இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 50% கான்ட்ரிபியூஷன் இந்த தடவை இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் நல்லா அடுத்தது போகக்கூடிய மாதிரி தான். அண்ட் ஆல்சோ நல்ல ஆப்ஷன் தான். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லடா, நார்க்கியா தான் ஆப்ஷன், வேற ஆப்ஷனே நீ யாரும் எடுக்க முடியும். பத்திரானா ஃபிஸ் எல்லாம் எடுத்தாச்சு, பர்சும் கம்மி, அவ்வளவுதான் ஆப்ஷன். மேபி ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அவ்வளவு போனாங்க, போயிருக்காங்க. பத்திரானாக்கு போனாங்க. பத்திரானா பணம் பட் எடுக்க முடியாது. ஆப்வியஸ் 18 crores எல்லாம் அவரோட இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அவைலபிலிட்டியை பார்க்கும்போது ஓகேவா தான். ஜாஷ் இங்கிலீஷ் நல்ல பிக் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலா ஜாஷ் இங்கிலீஷ் பிடிக்கும், அதனால நான் சொல்றேன். அதான் தெரியுது. இந்த ஜாஷ் இங்கிலீஷ் ரூத்தர் ஃபோர்ட் வந்துட்டா எங்க ஆள் வந்து குல் சுரேஷா மாறிடுவான். ஏய் அவரண்டா அப்படின்னு சொல்லிட்டு புரியும். நீ எடுத்துட்டு வரப்ப நான் எல்எஸ்சி நான் பேசுறேன்றப்ப நீ ஜாஷ் இங்கிலீஷை கொண்டு வந்துருவேன்னு எனக்கு தெரியும். அடுத்து ஆமா, அது நல்ல பிளம்பாயிண்டான பிளேயர்ரா. சோ அந்த மாதிரி இல்ல செமிஃபைனல்ல பயங்கரமா அடிச்சாரா. பும்ராவோட கேம்ல அடிச்சாரு. மும்பை கூட வின் பண்ணது காரணமே முக்கியமான ரோல் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ்லாம் வந்து தவிர்க்க முடியாத பிளேயர். சரி, கேகேஆர் போயிடலாமா? சூப்பர். அப்படியே எல்எஸ்சியை முடிச்சுட்டு நம்ம கேகேஆர் வந்துடலாம். அதிக பரிசு 64 கோடியோட உள்ள வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வழக்கம் போல எல்லாருமே யூடியூபர்ஸ், கமெண்டேட்டர்ஸ், அனலிஸ்ட், கன்சல்டன்ட் யாரை கேட்டாலும் யார் குழந்தை கூட சொல்லும் கேமரூன் கிரீன் கேகேஆர் போறான் ஆப்ஷனுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் அது வழக்கம் போல அதுதான் உண்மையும் ஆயிருக்கு. 25 கோடிக்கு வந்து கேமரூன் கிரீன் போயிருக்காங்க. அண்ட் ரிமார்க்கபிள் பர்ச்சேஸ் வந்து பத்திரானா ஒரு 18 கோடிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் முஸ்டாப் பிசூர் வந்து ஒரு 8.5 கோடி நினைக்கிறேன், 8.5 கோடிக்கு போயிருக்காரு. 9 கோடி நினைக்கிறேன், 9 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இது 3 தான் ரிமார்க்கபிள் பிக்ஸ். மற்றது எல்லாமே அவங்க வந்து ஃபில்லபிள் பிளேயர்ஸ் தான் எல்லாமே. ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் டிம் சைஃபர்ட், அந்த மாதிரி ஃபில்லபிள் பிளேயர்ஸா வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ கேகேஆரோட 11 படி பார்ப்போம். ப்ராபபிள் 11. கேகேஆரோட ப்ராபபிள் லெவல் வந்து நான் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேர் வந்து ரெண்டுமே ஓப்பனிங் ஃபாரினர் இருந்தால் தான் சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ல அது ஓப்பன் வித் நரேன் அண்ட் கிரீன், ஃபாலோட் பை ரஹானே. பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு சைட் மிஸ்டர் கேட் ஆஃப்லயும். டாப் 3 ரன் கேட்டர்ஸ்ல இருக்காரு சைட் மிஸ்டர் கேட் ஆஃப்ல ரஹானே. அதுக்கப்புறம் நம்பர் 4 ரகுவன்ஷி, நம்பர் 5 ரிங்கு சிங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்காக. அப்புறம் நான் ரவுமன் பவலை இறக்குவேன். ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் அந்த விண்டிஸ் டச் கண்டிப்பா வேணும். அண்ட் பவர் கோச்சா ரசலா இருக்கிறதுனால ரவுமன் பவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவார்னு நினைக்கிறேன். ஃபாலோட் பை அனுகுல் ராய், பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு ஜார்க்கண்ட்ல இப்பதான் வந்து சைட் மிஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன். அவரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் ஒரு அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து அனுகுல் ராய்க்கு இருக்கு. ரொம்ப வருஷமா ரேடர்ல இருக்காரு. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. ஃபாலோட் பை அர்ஷித் ராணா, ஜனங்களின் கேப்டன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ராணா, பத்திரா. அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் பத்திரானா இல்லைன்னா ஃபிஸ். இனிஷியலா பத்திரானாக்கு போவாங்க. பட் ஃபிஸுக்கு அவங்க ஹார்டா போனது காரணம் வந்து பத்திரானா எப்பயாவது பிடிச்சிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபிஸுக்கு போயிருக்காங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து நான் வந்து ரமன்தீப் சிங், அப்புறம் இன்னொரு நோட்டபிள் பிளேயர் வச்சிருக்கேன் தேஜஸ்வி தேசாய். அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அண்ட் நம்ம இவங்களுக்கு வந்து அனுகுல் ராய் வந்து இவர் வந்து கீப்பிங் பண்ற மாதிரி, ரகுவன்ஷி கீப்பிங் பண்ற மாதிரி இருந்தது. இன்கேஸ் ரகுவன்ஷி பண்ண முடியாத பட்சத்தில் தேஜஸ்வி வந்து விக்கெட் கீப்பரா போட்டுடலாம். ஏன்னா அவங்க டிம் சைஃபர்ட் இவங்களை எடுத்துட்டாங்கன்னா ரவுமன் போல ஆட முடியாது. ஸோ நான் ரவுமன் போல டவுன் தி ஆர்டர் வச்சுக்கிட்டு தேஜஸ்வியை வந்து விக்கெட் கீப்பர் பண்ண வைப்பேன். இன்கேஸ் ரகுவன்ஷி பண்ணா ரகுவன்ஷி ஓகே. ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷன்ஸ். ஸோ டாப் ஹெவி பவுலிங்லேயும் வந்து வைபவ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, சுனில் ராயனை வச்சு 10 ரனை வச்சு தே ஜஸ்ட் இம்பாக்ட். அண்ட் ஒரு பெரிய கம்பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப்டன் எப்படி இந்த வருஷமும் ரஹானே தானா? ரஹானே நல்லா பண்ணிட்டு இருக்காருடா. அவங்க வந்து வேற யாராவது போவாங்கன்னு நினைச்சேன் நோட்டபிள். பட் அவங்க ஆப்ஷனை பார்த்தாலே கிளியரா தெரியுது தே கோயிங் டு மூவ் வித் ரஹானே. அண்ட் நிறைய வந்து அபிஷேக் நாயரோட இன்ஃபுளுன்சஸ் தெரியுது. அண்ட் கிளியர்லி ரஹானே தான் கேப்டன். ரஹானே ஜஸ்ட் பிளேயரா இல்லாம அவரோட ஃபார்மட் சைட் மிஸ்டர் டஃப்ல ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நீ டாப் 3 டாப் 4 ரன் கேட்டர்ஸ்ல இருக்காரு. அந்த குயிக்கா ஒரு எப்ப அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறத்துல இருந்து போனாரோ அந்த குயிக் ரன்ஸ் எல்லாம் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய அந்த பேட் ஃப்ளோ, நிறைய பேர் சொல்லலாம் பவர் ஹிட் தான் 6 அடிச்சாதான் ரன் கிடையாது, 4 அடிச்சே அவர் நிறைய ரன் அடிக்கிறாரு. ஸோ நம்பர் 3ல ரஹானே ஆட வச்சிடணும் ஃபுல்லா, தென் ஹில் பி குட். ஓப்பனிங்ல கேமரன் கிரீன் இருக்கும். நீ நல்லா நோட் பண்ணதே தெரியும். இந்தியா கூட ஒரு வாட்டி டூர் வந்தப்போ கேமரன் கிரீன் ஓப்பனிங்ல இருந்தா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கேமரன் கிரீன் டவுன்ல இருக்காம ஓப்பனிங்ல எடுத்துனா இன்னும் நிறைய யூட்டிலைசேஷன் பண்ணலாம். லைக் ஒரு பெரிய கேம்பிள் மாதிரி. ஏன்னா அவங்க ஃபில் ஷாட் ஓப்பனிங் ஆனப்பதான் அவங்க வின் பண்ணாங்க அந்த பவர் பிளேல. ஈடன் கார்டன் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து கேமரன் கிரீன் ஓப்பனிங் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அவர் இருக்க ஹைட்டுக்கு அப்படியே வீசினாலே பால் 6-4 போயிடும். எனக்கு என்னன்னா அந்த ஃபின்னாலும் டிம் சேஃபர்ட் அது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள உள்ள போடலாமோன்னு ஒரு ஐடியா. நான் ரோமன் பவர் எடுத்திருக்கேன். ஸ்லாட் இல்ல, நீ ஓப்பனிங் தான் இருக்கணும். நீ டிம் சேஃபர்ட்
பின்னால 2 பேர் என்ன ஓப்பனிங் இருக்கணும். நீ கேமரன் கிரீனை டவுன் எடுத்துட்டு வந்தா உன்னால அவ்வளவா யூட்டிலைஸ் பண்ண முடியாது கேமரன் விக்கெட் கிரீனை. கீப்பர் யார் ஆடுவா அப்ப இந்த டீம்ல? அதான் விக்கெட் தேஜஸ்வி இல்ல ரகுவன்ஷி. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது, ரகுவன்ஷி ஆல்ரெடி லோக்கல் லீக்ல கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. தேஜஸ்வின்னு ஒருத்தர் வந்து பயங்கரமான விக்கெட் கீப்பர். லைக் அவங்க ஃபைன் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரும் வந்து 3 கோடிக்கு போயிருக்காங்க. 3 கோடி வரைக்கும் போயிருக்காரு அவரு. அவரும் நல்ல ஹிட்டர், டவுன் தி ஆர்டர். ரிங்கு சிங் அப்புறமா ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அவரை விக்கெட் கீப்பர் இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு எந்த டீம் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரோமன் பவல் வந்து எஸ்பெஷலி இவர் பவர் கோச் ஆனதுக்கு அப்புறமும் ரோமன் பவல் ரிலீஸ் பண்ணாம ரீடென்ஷன் பண்ணி, ஏன்னா இவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரோமன் பவல் ரிலீஸ் பண்ணது என்ன ஆயிட போகுது, இன்னும் இப்போ பர்சன் தான் எக்ஸ்ட்ரா போகுது. பட் ரிட்டைன் பண்ணிருக்காங்கன்னா என்னமோ ஒன்று பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டிங் தட் ரசல் வந்து பவர் கோச்சா இருக்கனால பவலுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரோல் இருக்கும். அந்த டவுன் தி ஆர்டர் உனக்கு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருந்தா பெட்டர்டா. உனக்கு நீ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இப்போ ஒரு பழைய கேம்ல எல்லாம் ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு, 4 6 நம்ம தொடர்ந்து அடிச்சார் ராஜஸ்தான் கூட. ஸோ அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரஸ்ட் பண்ணா அவரு இது பண்ண முடியும். ஏன்னா உனக்கு கீழே டவுன் தி ஆர்டர் ஒரு பவர் ஹிட்டர் வேணும் லிங்கு சிங்கோட விளையாட. ஓகே. ஆமா, ரோமன் போல் ஓகே தான். மேபி நான் எப்படி யோசிச்சேன்னா ரஹானே வந்து ஓப்பனிங் வந்துட்டு கிரீனை நான் ஒன் டவுன்ல வச்சுக்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா எம்ஐக்கு வந்து அவர் ஒன் டவுன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா ஆடினாரு. ஸோ மேபி ஓப்பனிங்ல எக்ஸ்போஸ் பண்ணாம ஒன் டவுன்ல வச்சுட்டு ரஹானே நரைன் வந்து ஓப்பனிங், ஒன் டவுன் வந்து கிரீனு, 2 டவுன் வந்து ரகுவன்ஷி, 3 வந்து ரோமன் பவல் இல்ல அனுகுல் ராய் கூட வச்சுட்டு அந்த ரிங்கு சிங், ரோமன் பவல் இவங்க எல்லாமே அப்படியே நான் டெத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஒரு மாதிரி ஃபினிஷர்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, அப்புறம் பத்திரானா. ஸோ இதை வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ரமன்தீப்பை வந்து நான் அப்படியே ரமன்தீப்பானா உள்ளே ஆட வைக்கலாம்டா, இம்பாக்ட் எல்லாம் தேவையில்ல. இல்ல இல்ல நான் வேற ஏதாவது கூட இம்பாக்ட் வச்சிருக்கேன். ஸ்லாட்ல தான் நான் ரமன்தீப்க்கு இம்பாக்ட் வச்சிருக்கேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் த காம்பினேஷன்ஸ் தான். ஆமா, நான் வைபவ் அரோரா இம்பாக்டா போட்டுடலாம். ஏன்னா ரமன்தீப் அதுதான் வந்து நல்ல பேட்டர், நல்ல பவுலிங்கும் ஃபீல்டர். போடுவான், ஃபீல்டிங்லாம் பிரிச்சிருவான். அந்த ஸ்கொயர் லெக் தேர்ட் மேன் என்னன்னா பறந்து பறந்து பிடிப்பான் கேட்ச் எல்லாம். அதனால ரமன்தீப் வந்து உள்ள போட்டுக்கலாம். மேபி வைபவ் அரோரா நான் இம்பாக்ட் ஆட வச்சுக்கலாம். மேபி ஓகே, போன நல்ல வாட்டி ஆப்ஷன் ஒர்க் தான். அவுட் ஆகல அஜின்கா ரஹானோட ஓப்பனிங் காம்பினேஷன். அதனாலதான் நான் வந்து கிரீன் வந்து ஓப்பனிங் ஆடுறது எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. எஸ்பெஷலி அதான் இப்ப திருப்பி அதான் சொல்றேன், இந்தியா கேம்ல ஆடினதை பார்த்தோன்னா அவருக்கு ஓப்பனிங் தான் பயங்கரமா இருக்கும். T20ல அவரு நேஷனல் டீம்ல எங்க வேணா ஆடலாம். பட் இங்க ஓப்பனிங் ஆடினா நிறைய பால்ஸ் கிடைக்கும். கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் ஸ்டே பண்ணா அப்போனனுக்கு பயம் இருக்கும். மாப்பிள்ள என்ன கேட்டா இப்ப இதுலயே வந்து அனுகுல் ராய்க்கு வந்து சர்டனிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பதிலா வந்து வேற யாராவது உள்ள வந்து டிம் சைபர்ட் இல்ல ஃபின் ஆலன் ஆடுறதுக்கு ஆன அதிக பாசிபிலிட்டி இருக்கும். நரைனை அப்போ வந்து டிமோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா திரும்ப நரைனை வச்சே வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து, ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ஓப்பனிங்லயுமே அவர் பெருசா பண்றது இல்ல அதர் லீக்ஸ்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நரைனை டிமோட் பண்ணிட்டு ஃபின் ஆலனை உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்காச்சு உனக்கு அங்க டாப் ஆஃப் த ஆர்டர்லயும் ஒருத்தர் ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா தேஜஸ்வி சிங் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் டவுன் த ஆர்டர்ல வந்து தேஜஸ்வி தெஹாய். தேஹாய் அவரை வந்து ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விக்கெட் கீப்பர் இல்லாம போக முடியாதுல அவங்க. ஸோ மேபி ஃபின் ஆலன் ஆடை இங்கதான் அவங்க மாட்டிக்கிறாங்க. அழகா சஞ்சு சாம்சன் ட்ரேட் அழகா முடிச்சிருக்கலாம். யாரையாவது கொடுத்து கூட இவங்க கவர் சஞ்சு பண்ணியிருந்திருக்கலாம். சாம்சன் ஒத்துக்கலையே. அதான் அது மேபி என்னென்ன ரீசன்ஸ், வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். கேஎல் ராகுலும் கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். பட் ஆனா அந்த திரும்பவும் அதே பிரச்சனை தான். அதே இவங்க தான் பிரச்சனை தான், விக்கெட் கீப்பர் பிரச்சனை. ஒரு ஒரு பென் டக்கெட்டுக்குலாம் இவங்க போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் டெல்லியை போய் பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட்டாங்கல்ல. அதெல்லாம் அது ஸ்டீல் மாதிரி மொட்டை மாம்ஸ்லாம். சரி, ஓகே. இதுதான் கேகேஆரோட ஆக்ஷன் வந்து அதான் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப திருப்தின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. பத்திரானா, ஃபிஸ் எல்லாம் ஓகேவா இருக்கு. பட் ஆனா அந்த ஆகாஷ் மிடில் தீபம் ஆர்டர் எடுத்திருக்காங்க, அதான் பெங்கால் ஆகாஷ் பிளேயர். பட் மிடில் ஆர்டர் ரொம்ப இந்த ஓப்பனா வாய்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. அந்த ரசல், அந்த வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர்னு நம்ம பார்த்துட்டு இப்ப பாரு ரகுவன்ஷி, ரகுவன்ஷி வந்து ஒரு மாதிரி யங் டேலண்ட், ரோமன் பவல் வந்து ஹிட் ஆர் மிஸ், ரிங்கு சிங்க்கு ரிங்கு வந்து சிங் அவர் நல்ல ஃபார்ம்ல அவருமே இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் அகைன் ரீசெண்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் ஆல்சோ அவ்வளவுதான், வேற பிளேயரே இல்ல. அதுக்கப்புறம் டவுன்ல ரமன்தீப் சிங், பாத்தீங்கன்னா டக்குன்னு ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, அனுகுல் ராய். அவ்வளவுதான். சோ கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு நீ மிடில் ஆர்டர். சொல்ற, நான் நோட் பண்ணி வச்சுக்கோ. அனுகுல் ராய் கண்டிப்பா இந்த வாட்டி பிரேக் த்ரூ சிக்ஸ்னா இருக்க போகுது. ஏன்னா பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. பேட் ஸ்விங்ல இருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. மாப்பிள அனுகுல் ராய்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது ஓகேடா. நீ யார இந்த நீ போட்ட நம்மள போட்ட 11ல ஒரு ஆள் நீ வெளியே போகணும். அப்படின்னாதான் அனுகுல் ராய் உள்ள ஆட முடியாது. ஸ்லாட்ல இடம் இல்ல. ஏன்னா தேஜஸ்வி சிங் ஆடின உள்ளக்கு வந்தா மட்டும்தான் உனக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைக்கும். இம்பாக்ட் அப்ப ஆகும். ஆமா, அனுகுல் ராய் நீ வெளியே கொண்டு போகணும். சோ அனுகுல் ராய் ஆல்ரவுண்டர், அவரை நான் வெளியே ஏதாவது கொண்டு ஒரு போனா பேட்டரை வெளியே கொண்டு போயிடுவேன். சிம்பிள். நான் கேம் யார கிரீனை கூட உட்கார வச்சிருவேன், பிரச்சனை இல்ல. கேம் கிரீன் bowling போட மாட்டான்டா. கேம் கிரீன் bowling போட மாட்டான்டா. நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் கேம் கிரீன் bowling போட மாட்டான்.
பவுலிங் போடுவான்டா. அவன் ஆக்சுவலா என்ன சொன்னான்னா, அவன் கிளவரா ப்ளே பண்ணிட்டான். அந்த இதுல பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். பார்த்தேன் பேட்டிங் பார்த்தேன். தான் ஃபர்ஸ்ட்ல அந்த சார்ட் போடும்போது கேப்டு பேட்டர் தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏன்னா வேற யாராவது எடுத்தாங்கன்னா காசு பர்ஸ் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு அவன் தம்ம பேட்டர் லிஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஹிண்ட் மேனேஜர் மாதிரி தான் குடுத்தான். போட்டோம். நான் பவுலிங்கும் போடுவேன். என் மேனேஜர் வந்து தெரியாம என்னை வந்து பேட்டர்ன்னு போட்டான். என்னை கேட்காம போட்டான். ஆனா நான் வந்து பவுலிங்கும் போடுவேன். ஐ கேன் பவுல் டூ. அது என்ன சட்டமா? பேட்டர்ன்னு குடுத்து நான் பவுலிங் போட மாட்டேன்னு சட்டமா இருக்கு. நான் பவுலிங் எல்லாம் போடுவேன் அப்படின்னு இருக்கான். அவன் கிளவரா ப்ளே பண்ணியிருக்கான். பட் ஆனா பவுலிங் போடுவான். தூக்க முடியாது. ஆனா என்கிட்ட அனுகுல் ராய் வந்து ஐ கெஸ் ஹி இஸ் அன்லக்கி டு மிஸ் அந்த இனிஷியல் லெவல் ஆஃப் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் அன்லக்கியா இருப்பாருன்னு நான் ஃபீல் பார்ப்போம் பண்ணேன். பார்ப்போம். பட் ஆமா. ஐ எம் லுக்கிங் மத்தபடி ஃபார்வர்ட் ஃபார் ஹிம். ஏன்னா அப்பதான் நமக்கு இந்தியன் டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஹூ கேன் பேட் கிடைக்கும். ஸோ அதனாலே நான் சொல்றேன், வேற யாரும் இல்லை. ஓகே, சூப்பர். சோ இப்ப நம்ம அப்படியே அடுத்து பஞ்சாபுக்கு வந்துடலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப். அவங்களுமே ஏய் பெருசா இருடா, எந்த கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்லாரா, ஆஸ்திரேலியா பஞ்சாப்னு சொல்றேன். ஆஸ்திரேலியா பிளேயர் வந்த உடனே அவங்க வந்து தூக்கிடுவாங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்னா அதான் நம்ம முதல்ல பேசணும். பென் வாஷியஸ் தான். பென் வாஷியஸ் எடுக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், பஞ்சாப் விட்டா பென் வாஷியஸ் மத்த எடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பயங்கரமா, அதான் அவருக்கு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க பிளேயரு. படி படி. ஓகே தான், ஓகே தான். ஆமா, பஞ்சாப் வந்து கொஞ்சம் பேர்ஸோட தான் வந்தாங்க. பட் இன்னும் நல்ல பிக்ஸ் தான். அவங்களோட ப்ராபபிள் பைஸ் வந்து பென் வாஷியஸ். பெரிய பைஸ்லாம் எதுவுமே இல்ல. அது ஒன்னு ரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஃபில்லபிள் ரோல்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. கூப்பர் காண்ட்லி சாரி, கூப்பர் கான்லி அண்ட் பென் வாஷியஸ். இப்பதான் பொழந்திருக்காரு பிபிஎல்ல. 37 பால் 81 நம்ம பிரிச்சிருக்காரு. 70. அதுதான் சமபிக்கு கூப்பர் காண்ட்லி. ஆமா. நம்மளும் மென்ஷன் பண்ணிருந்தோம். ஆமா, அந்த ரெண்டு பிக் அதான் ஃபுல்லா ஆஸ்திரேலியன்ஸ் தான். ஃபுல்லா இந்தியன்ஸ் யாரும் இல்ல. சரி, ஓகே. அவங்க ப்ராபபிள் 11 நான் படிச்சிடறேன் அப்படியே. ஓப்பனிங் வந்து ஓப்பனர் பேட்டர்ஸ் 2 ஃபிளம்பாயிண்ட் யங் இந்தியன் அன்கேப்ட் பிளேயர்ஸ் பிரப் சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா. ஒன் டவுன் வந்து இப்ப இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஜாஸ் இங்கிலீஷ் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப ஜாஸ் இங்கிலீஷ் தலைமை இல்லாததுனால அப்படியே ஓரம் வச்சுட்டு மிச் ஓவன், பிபிஎல் ஹார்வர்ட் ஹரிகன்ஸ்க்கு ஆடின மிச் ஓவனை நான் உள்ள கொண்டு வரேன் அந்த ஒன் டவுன்ல ஆடுறதுக்கு. அண்ட் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், மக்களின் கேப்டன். இவன் தான் மக்களின் கேப்டன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச நம்பர் 4, நம்பர் 5 வந்து நேஹல் வதேரா, நம்பர் 6 வந்து சஷாங்க் சிங், நம்பர் 7 என்னோட பினிஷர் மார்க்கஸ் ஹல்க் ஸ்டாய்னிஸ், நம்பர் 8 வந்து அகைன் ஒரு ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சன், அண்ட் நம்பர் 9 வந்து நம்பர் கடைசி வரேன். நம்பர் 9 வந்து அர்ஷ்தீப், நம்பர் 10 வந்து ஹர்ப்ரீத் பரார், அண்ட் நம்பர் 11ல வந்து நான் இங்க கொஞ்சம் நான் ப்ளே பண்ணுவேன். ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர்சீம் பவுலர் வேணுமா இல்ல ஸ்பின்னர் வேணுமா அப்படின்னு. ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர்சீஸ் வேணும்னா எனக்கு பென் வாஷியஸ் ஆடிவேன். அண்ட் இம்பாக்ட்ல வந்து நான் யுசியை வச்சுப்பேன். அண்ட் பென் வாஷியஸ் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஸ்பின் மாதிரி வேணும், ஸ்பின் ட்ராக்கா இருக்கு அப்படின்னா நான் கூப்பர் கான்லி ஆடுவேன். இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டான விக்கெட் அப்படின்னா நான் வந்து பென் வாஷியஸ் ஆடுவேன். பென் வாஷியஸ் நல்ல பேட்ஸ்மேனும் கூட. சோ இது என்னோட 11. சூப்பரா இருக்கு இவனுங்க 11. செம்மையா இருக்கு. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் எப்ப வந்து ரீவாம் பண்ணி நாங்க மொத்தமா பண்ண வச்சுறாங்களோ செம்மையான பிக்கு. நம்பர் 9 வரைக்கும் நீ சொன்ன அது வந்து இந்தியன் 3 ஃபாரினர் வச்சுக்கிட்டு வேணும்னா கூப்பர் கார்ட்லி ஆடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூப்பர் கார்ட்லி ஆடினா நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கு, இன்க்ளூடிங் மார்க்கோ யான்சன். அண்ட் டிவாஷியஸ்க்கு பதிலாக அவங்க ஜேவியர் பார்லட் தான் யூஸ்வலா போவாங்க. ஏன்னா டிவாஷியஸும் லெஃப்ட் ஹேண்டரு, யான்சனும் லெஃப்ட் ஹேண்டரு, அஷ்தீப் சிங்கும் லெஃப்ட் ஹேண்டர். இப்போ ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் ஓரியன்டா வந்து ஃபேஸ் பவுலிங் போயிடும். ஸோ ஜேவியர் பார்லட் தான் ஆடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் யான்சன் வந்து அவுட் ஆயிட்டா மட்டும்தான் தில் பிளே டிவாஷியஸ். மற்றபடி எக்ஸப்ட் அந்த 1 ஸ்லாட் 11 ஸ்லாட்ல அண்ட் ஈவன் அவங்க வைஷாக் விஜயகுமார் கூட வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணாலே. ஸோ அந்த மாதிரியே அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவங்க 10 பிளேயர் சாலிடா வச்சுக்கிட்டு 10 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. அவங்க அந்த ஸ்டேடியம் மட்டும் அந்த கரெக்டா எனக்கு இந்த ஒரு ஸ்டேடியம் மட்டும் கொடுங்கடா ஹோம் கிரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதனாலதான் அவங்க நிறைய தோக்குறாங்களோன்னு தோணுது. அந்த போன வாட்டி பார்த்தா அந்த எந்த இடம் முல்லன்பூர்ல வந்து ஆடி கொஞ்சம் நிறைய இல்ல தோத்துட்டாங்க. சோ அதனால அவங்களுக்கு அந்த ஸ்டேடியம் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் செம்ம டீம். அதாவது இந்த டீம் வந்து 2 டீம் நான் இப்பவே சொல்லிடுறேன் பிளே ஆஃப் போறாங்க. ஒன்னு மும்பை, ஒன்னு பஞ்சாப். மிச்சம் 2 தான் யாருன்னு போட்டியே அப்படின்றது வந்து அது அப்புறம். மற்றபடி இந்த 2 டீம் சாலிடா இருக்கு. ஃபார்மா இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி. அந்த நம்பர் 3 மிச்சல் ஓவன் மட்டும் எப்படி கிளிக் ஆகுறாருன்னு பாக்கணும். சோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய இது. அண்ட் இதுல பெரிய ஒரு நம்ம எல்லாம் பாசிட்டிவா பேசிட்டோம் பஞ்சாப் பத்தி. ஒரு விஷயம் நான் நோட் பண்ணதுன்னா ஒரு சாலிட் விக்கெட் கீப்பர் இல்ல. ஏன்னா இங்கிலீஷோட விக்கெட் கீப்பிங் வந்து உங்களுக்கு பயங்கரமா வந்து ஒர்க் ஆச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் ரிவ்யூல இருந்து அதுக்கப்புறம் அவங்க குரூஷியல் டிசிஷனு, கேட்ச் எல்லாமே. பிரப் சிம்ரன் வந்து அண்டர் 19 ஏசியா கப் அந்த மாதிரி இல்லப்போ பெருசா விக்கெட் கீப்பிங் இம்பாக்ட் கொடுக்க முடியல.
நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது விக்கெட் கீப்பிங். இவருக்கு ஆப்ஷன் கிட்ட தான் போயாகணும். ஆனா அவர் 2 வருஷமா இம்பாக்ட் பிளேயர் தான் ஆடி இருக்காரு. இந்தியன் ஐபிஎல் லெவல்ல வந்து பெருசா ஆமா விக்கெட் ஆமா கீப்பிங் பண்ணது கிடையாது பிரப்சிம்ல. ஸோ மேபி அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். பட் அதை அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டா டீமுக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். இங்கிலீஷ் வந்து இந்த இடத்துல பயங்கர மிஸ் பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் நான் நீங்க காசு கொடுத்தா வந்துருவீங்கன்னு சொல்லியிருந்தா இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் பஞ்சாப் போயிருப்பாங்களோ என்னமோ. பட் எட் காஸ்ட்லி மிஸ் ஃபார் பஞ்சாப் இங்கிலீஷ் மிஸ் பண்ணது. ஏன்னா அந்த ஒரு பசில மிஸ் பண்ணனால அவங்க கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர்ல ஓவன் வந்து எப்படி ஃபிட் ஆவாருன்னு பார்க்கணும். நல்ல பிளேயர் தான் ஓவன், நல்ல ஹைட்டு. அவங்க இன்ஃபேக்ட் கூப்பர் கான்லயே கூட நம்பர் 3 ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் நம்பர் 4 ட்ரை பண்ண வாய்ப்பு ஆமா இருக்கு. ஸோ இன்கேஸ் ஓவன் ஒர்க் ஆகலாம், அவங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா ஸோ அதனால ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் who can ஃபைட், சண்டை செய்யறதுக்கு, மும்பை இந்தியன்ஸ் கூட சண்டை செய்யறதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து பஞ்சாப் சொல்லுவேன். ஏன்னா பழைய பகை இருக்கும் எங்களை நீங்க தான் அடிச்சு ஃபைனல் போனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்ச் பயங்கரமா இருக்கும்ன்றத இப்பவே சொல்லிக்கிறேன். சூப்பர். அதான் நல்ல நல்ல டீம் தான். கூப்பர் கான்லி மிட்சோ மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிக் தான். ஓகே. ஸோ இதோட வந்து மேடி நம்ம இந்த 3 தேர்ட் செட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபைனல் டீம் ஆக்ஷன் ரிவ்யூ வந்து ஜிடி, ஆர்ஆர் அண்ட் ஒன் மோர் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, இந்த 3 டீமை வந்து நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் லண்டன் ஒன்னே நிறைய பேர் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இது பாத்துட்டு இருக்காங்க. எப்பயுமே முடிக்கும் போது நீ முடிக்க விட மாட்டல, ஒன்னே ஒன்று வருவான் அப்பதான். அதுதான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க. 600+ சப்ஸ்கிரைப் போயிட்டு இருக்கு. 67% சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்காங்க. கொஞ்சம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இப்ப நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேர் கூப்பர் கான்லியை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேஜிங்கா இருக்கு. நம்ம ஆரம்பிச்சப்ப இப்பெல்லாம் இல்ல, இப்ப கொஞ்சம் நிறைய எங்கேஜ்மெண்ட் இருக்கு. தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சோ தட் எங்களோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அதுதான் சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா மக்கள். அண்ட் ஆல்சோ நீங்க போடுற எல்லா கமெண்ட்ஸையுமே கம்யூனிட்டியை வந்து நான் தனியா டேப் ஓப்பன் பண்ணி நான் அதை வந்து கீப் ஆன் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதில் உள்ள ரெஸ்பான்ஸ் அண்ட் 2-3 ஃபேன்ஸுக்குலாம் உள்ளே அவங்க ரிப்ளை மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணலாம். ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ நிறைய அபியூசிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இப்போ ரொம்ப பயங்கரமா அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு கிரிட்டிசிசமோ சரி, இல்லை ஒரு ஒரு பதில் சொல்றதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம டுவர்ட்ஸ் கிரிக்கெட் நம்ம நல்லா பயங்கரமா டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். And keep supporting us, keep showering with your all love and keep யூடியூபே கட் subscribing. பண்ணிடுது. யூடியூபே கட் பண்ணிடுது அபியூஸ். அதான் ஒரு பெரிய விஷயம். அதான் அதுவே பேட் எடுத்து கட் பண்ணிடுது. நமக்கு ஹவுஸ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ மக்களே. Thank you தேங்க்யூ. மக்களே. Thank you. Bye bye.